ஹலோ, ஐம் பிரபா ஃப்ரம் ஏஆர்பிஎஸ் இன்டீரியர்ஸ். கிளைண்ட்டுக்கு என்ட்ரானோன்னு ஒரு ப்ரைவசி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கிற இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எட்ஜஸை வந்து கர்வ் பண்ணியிருக்கோம், காலை ஹிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. எல்லா கேபிள்ஸுமே உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தட் டிவி நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண பிறகும் எந்த வயரிங்கும் வெளியே தெரியாத அளவுக்கு பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால நாளைக்கு சர்வ் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுக்காக இங்கே ஒரு க்ராக்கரி யூனிட் செட்டப் கொடுத்து மிரர் எஃபெக்ட் கொடுத்தா கொஞ்சம் ரூம் சைஸ் பெருசாக தெரியும் அப்படின்றதுக்காக நாங்களாக கஸ்டமாக பண்ண ரெசின் மிரரிங்க. அக்ரிலிக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும்னு சொல்லிட்டு எம்ஆர் ப்ளஸ் லேமினேட்டு பாட்டம் யூனிட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். அண்டர் ஸ்டோரேஜ் அவங்க எதுவும் வேணான்னு சொன்னாங்க, க்ளீனிங் பர்பஸ்க்காக கேப் விடணும் அப்படின்னாங்க. நல்ல கேப் கொடுத்து காட் பண்ணியிருக்கோம். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற ரூம்ன்றதுக்காக இங்கே ஒரு மியூசிக்கல் தீம் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மியூசிக்கல் வால்பேப்பர் எல்லா இடத்துலையும் முடிஞ்சளவு இந்த வேவ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கோம். இது நல்லா ஹெவியாகவும் இருக்கும், ஒரு பர்சன் ஏறி நின்னா கூட ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு ஹெவியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்க ட்ரெஸ்ஸிங்காக இப்படி ஒரு புல் அவுட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கோம். ஒரு கிளைண்ட்டு ஒரு வீட்டுக்கு குடி வரத்துக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நாங்கள் பார்த்து பக்கத்துலேருந்து செஞ்சு தருவோம். ஹலோ, ஐம் பிரபா ஃப்ரம் ஏஆர்பிஎஸ் இன்டீரியர்ஸ். இது சிங்கநல்லூர் சைட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதுக்கு இன்டீரியர்ஸ் நம்ம ஏஆர்பிஎஸ் இன்டீரியர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். என்ட்ரானோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா 16x16 ஹால் இருந்தது. பட் கிளைண்ட்டுக்கு என்ட்ரானோன்னு ஒரு ப்ரைவசி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வித் கஸ்டமைஸ்டு எங்களோட ஓன் டிசைன் லைக் மிரர், ஃப்ளூட்டர் பேனல்லாம் கொடுத்து ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். போகிறவங்க வரவங்களுக்கு ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கர்வ்டு எஃபெக்டும் கொடுத்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டிவி யூனிட் ஹாலில் ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ்வலாக நம்ம எல்லாமே த்ரூ அவுட் த ஹவுஸ் வந்து நம்ம நியூட்ரல் ஷேட்ஸ் தான் போயிருக்கோம், பேசல் கலர்ஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஒரு கான்டெம்பரரி ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஏன்னா டக்குன்னு பார்த்தா கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாது வீடு அப்படின்றதுக்காக எஸ்தட்டிக்கலாகவும் நல்லா இருக்கணும், ஃபங்க்ஷனாலிட்டி வைஸும் நல்லா இருக்கணும்னு இப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா மெடல்ஸ் அண்ட் ட்ராஃபீஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம், கிட்ஸோட மெடல்ஸ் ட்ராஃபீஸ்லாம் வைக்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கிற இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எட்ஜஸை வந்து கர்வ் பண்ணியிருக்கோம், காலை ஹிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. கீழே ஃபுல்லாக ட்ராஸ் கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அடைச்ச மாதிரியும் இருக்காது இந்த ஹால் பார்க்க. அப்புறம் எங்கே செட்டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு அப்புறம் ரிமோட்டெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்காக கிளாஸ் ஷட்டர் கொடுத்து ஒரு யூனிட் கொடுத்துருக்கோம். பேனலிங் வெளியே எடுத்து எல்லா கேபிள்ஸுமே உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தட் டிவி நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண பிறகும் எந்த வயரிங்கும் வெளியே தெரியாத அளவுக்கு பேனலிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் சீலிங் ரொம்ப கீழே கொண்டு வரல, மேக்ஸிமம் ஒரே லெவல் சீலிங் கொடுத்து சைடில் கோவ் லைட்டிங் மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப ஸ்டெப்ஸ் கொடுக்காம சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்க மாதிரி இன்டீரியருக்கான லைட்டிங் எஃபெக்ட்ஸும் ரிக்வயர்ட் லைட்டிங் எஃபெக்ட்ஸும் கொடுத்து இந்த ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைனிங் ரூமுங்க. இது ஒரு 10x10 இருக்கும் டைனிங்கு. ஸோ இங்கே வந்து கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்காக ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம், இல்லை லைட்டிங் கொடுத்துருக்கோம். இங்கே டைனிங் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால நாளைக்கு சர்வ் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுக்காக இங்கே ஒரு க்ராக்கரி யூனிட் செட்டப் கொடுத்து இங்கே ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ரூம் சின்னதாக இருக்கிறனால மிரர் எஃபெக்ட் கொடுத்தா கொஞ்சம் ரூம் சைஸ் பெருசாக தெரியும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்காக இது எங்களோட ஓன் டீம் பண்ண ரெசின் மிரர், நாங்களாக கஸ்டமாக பண்ண ரெசின் மிரரிங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேனிட்டி யூனிட்டில் அதுவுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஒரு மிரர் வித் டைல் பேட்டர்ன்ஸ். இங்கே இந்த ரூமில் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் இந்த தீமுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டு இந்த வேனிட்டி யூனிட் செட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்பேஷியஸ் ஃபீல் வரணும், அதே சமயத்தில் காசி எஃபெக்ட் வரணுன்றதுக்காக வார்ம் லைட்டிங் கொடுத்துட்டு எல்லாமே லைட் கலர்ஸாக போயிருக்கோம். யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்றதுக்காக கேன் ஃபினிஷ் போனால் எக்ஸ்பென்சிவ் ஆகும்னு கேன்லேயே வர லேமினேட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸுமே இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லாங் ஹேண்டில்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். அது போக மிரருக்கு பின்னாடி பேக் சைட் ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்டோரேஜ் கொடுத்து மிரர், ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கான ட்ராஸ், காட் வந்து கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அண்டர் ஸ்டோரேஜ் அவங்க எதுவும் வேணான்னு சொன்னாங்க, க்ளீனிங் பர்பஸ்க்காக கேப் விடணும் அப்படின்னாங்க. ஸோ நல்ல கேப் கொடுத்து காட் பண்ணியிருக்கோம். காட் வந்து காட்டும் சைட் டேபிளும் கிளைண்ட் மூவபிளாக கேட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே மூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். காட்டுக்கு பின்னாடி பேனலிங் பார்த்திங்கன்னா 2 சைடு மட்டும் பேனலிங் பண்ணிவிட்டு சென்டரில் வால்பேப்பர் கொடுத்துருக்கோம் பேனலிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. காட்டுமே போகிறப்ப வரப்போ ஆஸ் யூஷுவல் எங்களோட கான்செப்ட் பிரகாரம் எதுவும் தட்டக்கூடாதுன்றதுக்காக காட்லேயும்
கர்வி எட்ஜஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது கெஸ்ட் பெட்ரூம்ங்க. கெஸ்ட் பெட்ரூம் கம் டாக்டரோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற ரூம். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற ரூம்ன்றதுக்காக இங்கே ஒரு மியூசிக்கல் தீம் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மியூசிக்கல் வால்பேப்பர் எல்லா இடத்துலையும் முடிஞ்சளவு இந்த வேவ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கோம். அகெயின் எல்லாம் சட்டில் ரொம்ப நியூட்ரல் கலர்ஸ், பேசல் கலர்ஸ் மாதிரி போயிருக்கோம். இந்த டேபிள் வந்து அவர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம், இல்லை கிட்ஸ் ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டாஸ்க் லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். காட்டுமே ஆஸ் யூஷுவல் நம்ம கர்வி எட்ஜஸ் கொடுத்துருக்கோம், கால் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அந்த ரூம் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காட் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கேயும் அண்டர் ஸ்டோரேஜ் வேணான்னு சொன்னனால அண்டர் ஸ்டோரேஜ் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அயனிங் டேபிள், ஃபோல்டிங் டேபிளாக கொடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இதை அவங்க அயன் பண்ணுறதுக்காக இந்த கேப்பு கொடுத்துருக்கோம். இது அயன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயுமே ஸ்டடி டேபிள் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ளக் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுவுமே கர்வி எட்ஜஸ் ஹிட் ஆகாமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது நல்லா ஹெவியாகவும் இருக்கும், ஒரு பர்சன் ஏறி நின்னா கூட ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு ஹெவியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து கிட்ஸ் ரூமுங்க. கிட்ஸுக்கு வந்து அவங்களோட ஃபேவரட் கலர் லாவெண்டர்னு சொன்னாங்க. ஸோ லாவெண்டர் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இங்கே வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன ரூம்ன்றனால இங்கே மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் அண்ட் யூட்டிலைசேஷன் பர்பஸ்க்காக 2 கிட்ஸ்க்கும் 2 கபோர்டு அண்ட் குழந்தைங்க ட்ரெஸ்ஸிங்காக இப்படி ஒரு புல் அவுட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கோம். வேண்டாதப்போ இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு அலுமினியம் கிளாஸ் ப்ரொவெல் ஷட்டர்ஸும் அதுக்கான லைட்டிங்ஸும் கொடுத்துருக்கோம். கிச்சனுங்க, இது ஒரு செமி யூ ஷிஃப்ட் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி சிவில். ஸோ அவங்க கொடுத்துருக்க டேடு வால்க்கு மேட்ச் ஆகிற கலர் மாதிரி பாட்டம் யூனிட்டு லேமினேட்லேயே ஒரு MR+ கிரேடில் ஒன்று கொடுத்துருக்கோம். அக்ரிலிக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும்னு சொல்லிட்டு MR+ லேமினேட்டு பாட்டம் யூனிட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். மேலே வந்து அலுமினியம் கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே கொடுத்து அதுக்கு லைட்டிங்கும் கொடுத்துருக்கோம். ஒர்க் பண்ணுறதுக்கு டாஸ்க் லைட்டிங்கும் கொடுத்துருக்கோம். அங்கங்கே கிச்சனுக்கு தேவையான ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட், அப்புறம் மற்ற ஸ்டோரேஜ்க்கான யூனிட்ஸ் வித் பிளேட் ஸ்டாண்ட், இன்னொரு 2 டேண்டம் கொடுத்துருக்கோம், டேண்டம் பாக்ஸஸ். இங்கேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இருக்குது, இதுலேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ் இருக்குது. வித் பிளேட் ஸ்டாண்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். சிலிண்டர்ஸ் வைக்கிறதுக்காக இந்த கார்னரில் ஸ்கர்ட்டிங் இல்லாமல் இந்த கார்னரில் வந்து சிலிண்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வித் வெண்ட்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிங்க்கு கீழேயும் வெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். த்ரூஅவுட் த ப்ராஜெக்ட் வி ஹவ் யூஸ்ட் இன்க்ளூடிங் லாஃப்ட் சாஃப்ட் க்ளோஸ் ஹிஞ்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க பேண்ட்ரி யூனிட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது மாதிரி ஒரு டால் யூனிட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படுன்றதுக்காக இந்த ஃபுல் லாஃப்ட்டுமே நம்ம ப்ளையில் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் அதே சமயத்தில் அடைச்ச மாதிரி ஃபீல் இருக்கக்கூடாதுன்றனால எல்லாம் ஒயிட் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். எங்கெல்லாம் வந்து லாஃப்ட் டெப்த்து கம்மியாக இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி மேக்ஸிமம் 23 வரணும் அவங்களுக்கு லாஃப்ட் ஸ்பேஸ்னு மேக்ஸிமம் லாஃப்ட் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். வேணுன்றப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம். அது சாப்பிடும் போதோ இல்லை எதாவது கட்டிங் பண்ணும் போதோ ஸ்பில் ஆனால் வால் வைப் பண்ண ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு பேனலிங் ஒர்க் கொடுத்துருக்கோம். அகெயின் கர்வி எட்ஜஸ் கொடுத்துருக்கோம். இது யூட்டிலிட்டிங்க. நாங்கள் அந்த கிச்சனில் அதே டைல் ஒர்க்கை இங்கே கண்டினியூ பண்ணிவிட்டு ப்ளம்பிங் லைன் எடுத்து இப்படி மாற்றி சிங்க் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு சிங்க்கும் இங்கே இப்போ வந்துடும். அதே சமயத்தில் இங்கே வாஷிங் மிஷின் அண்ட் டிஷ் வாஷருக்கும் இடம் கிடச்சிரும். இப்போது ஃப்யூச்சரில் டிஷ் வாஷர் வாங்கினாலும் அவங்க அப்போ எங்கடா ஸ்பேஸ் வேணும்னு தேட தேவையில்லை. இப்போ வாஷிங் மிஷின் டிஷ் வாஷருக்கு ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸும் கொடுத்து ப்ளம்பிங் பாயிண்ட்டும் கொடுத்து இங்கே ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். இந்த சோப்ஸு அப்புறம் லிக்விட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். ஒரு லெட்ஜும் கொடுத்துருக்கோம், ஓப்பனில் ஏதாவது வச்சுக்கலாம் அவங்க. ஸோ யூட்டிலிட்டியும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸும் பார்ப்போம், ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்ப்போம். எல்லாமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான் பண்ணுறோம். எட்ஜஸ் பார்த்திங்கனாலும் இந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு தெரியும். 2 mm எட்ஜ் பேண்டிங் போட்டு ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான் பண்ணுறோம். ஃபேக்ட்ரியுமே நீங்கள் எப்போ வேணும்னாலும் எனி டைம் யூ ஆர் இன்வைட்டட். எப்போ வேணால் வந்து நம்ம ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணலாம். உங்கள் ஒர்க் போயிட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு நம்ம தான் பண்ணியிருக்கோம். சேஃப்டி பர்பஸ்க்காக கிளைண்ட் கேட்டதுக்காக இந்த எம்எஸ் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி மழை தண்ணி சாரெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பாலிகார்பனேட் ஷீட்டும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் ஃபேப்ரிகேஷனோட சேர்த்து மஸ்கிட்டோ நெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எனி டைம் இந்த பால்கனி ஓப்பனாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது.
பெஸ்ட் கண்ட்ரோல்டாகவும் இருக்கும். பிஜியன்ஸ்க்கும் என்டர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபுல் எண்ட் டு எண்ட் ஒரு கிளைண்ட்டு ஒரு வீட்டுக்கு குடி வரத்துக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நாங்கள் பார்த்து பக்கத்துலேருந்து செஞ்சு தருவோம். கிளைண்ட்டு இங்கே சைட்டில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நாங்களே எங்களோட ஃபுல் மேல் பார்வையோடு எல்லாமே ப்ராப்பராக செஞ்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவங்க வீட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றது தான் எங்களோட ஒரே டார்கெட். நாங்கள் ஃபுல் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோங்க. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஃபால் சீலிங் ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கோம், பெயிண்டிங் நாங்கள் பண்ணியிருக்கோம், சிவில் ஒர்க், டைல் ஒர்க், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எல்லா ஒர்க்குமே நம்ம ஃபினிஷ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். எம்எஸ் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணி எண்ட் டு எண்ட் பண்ணி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோங்க. நாங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் பட்ஜெட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுவோங்க. எங்ககிட்ட யூபிவிசி இன்டீரியர்ஸ் இருக்குது, எஸ்எஸ் இன்டீரியர், அலுமினியம் இன்டீரியர்ஸ் பண்ணுவோம், லைக் ப்ளை இன்டீரியரும் பண்ணுவோம். இது போக நாங்கள் புதுசாக இன்னொரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். லைக் இட் இஸ் அ ஃபங்கல் ஃப்ரீ, டெர்மைட் ஃப்ரீ, வாட்டர் ப்ரூஃப் ஃப்ரீ. பட் ஏன்னா அது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இன்டீரியர்ஸும் பண்ணுவோம். அது புதுசாக மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இட் வில் பி அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ ஆல். எனி கைண்ட் ஆஃப் இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு வேணும்னா ஃபுல் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உங்கள் இடத்துலேருந்து நாங்கள் எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். எங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா ஏஆர்பிஎஸ் இன்டீரியர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.